நீதானே இங்கே தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே குறை இல்லை பாபா உன்னை நினைக்கும் போதே குறை இல்லை பாபா உன்னை நினைக்கும் போதே நீ இல்லாமலே இங்கு நான் என்பதில்லை துணை எனக்கு பாபா நீதானே இங்கே இது வந்த போதும் கலங்காமல் வைத்தாய் ஆசானாய் இருந்தே அனைத்தும் சொல்லிக் கொடுத்தாய் மாயாவை எதிர்த்தே பயந்தோடச் செய்தாய் மாயாவை எதிர்த்தே பயந்தோடச் செய்தாய் தைரியம் இருந்தாலே நீ அங்கே இருப்பாய் துணை எனக்கு பாபா நீதானே இங்கே தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே அகங்கார பேயை நெருங்காமல் தடுத்தாய் அழிகின்ற தேகத்தை நான் தீண்ட தடுத்தாய் ஆன்மீக மலர் போல மனம் வீசச் செய்தாய் ஆன்மீக மலர் போல மனம் வீசச் செய்தாய் அன்பான தொண்டனாய் நீ சேவை செய்தாய் குறை இல்லை பாபா உன்னை நினைக்கும் போதே நீ இல்லாமலே இங்கு நான் என்பதில்லை துணை எனக்கு பாபா நீதானே இங்கே நலமாக நான் வாழ அறிவுரைகள் தந்தாய் கேட்காத முன்பாக எல்லாமே கொடுத்தாய் மாறாத பாபா உன்னை மறக்க மாட்டேன் மாறாத பாபா உன்னை மறக்க மாட்டேன் மாறும் மானிடரை நான் நம்ப மாட்டேன் துணை எனக்கு பாபா நீதானே இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே நீ இல்லாமலே இங்கு நான் என்பதில்லை துணை எனக்கு பாபா நீதானே இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே ஓம் சாந்தி 19/12/2024 काले मुरली बाप दादा मधुबन। मीठे बच्चे, यह पुरुषोत्तम संगम युग ट्रांसफर होने का युग है। இனிமையான குழந்தைகளே,
இந்த புருஷோத்தம சங்கம யுகம் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய யுகமாகும். அபி துமே கனிஷ்ட சே உத்தம் புருஷ் பன்னா ஹை. தற்பொழுது நீங்கள் கீழான நிலையிலிருந்து மேலான உத்தமமான ஆத்மாவாக ஆக வேண்டும். प्रश्न है, बाप के साथ साथ किन बच्चों की भी महिमा गाई जाती है? கேள்வி, பாபா கூடவே எந்த குழந்தைகளின் மகிமை பாடப்படுகின்றது? उत्तर है, जो टीचर बन बहुतों का कल्याण करने के निमित्त बनते हैं, उनकी महिमा भी बाप के साथ साथ गाई जाती है. பாபா பதில் சொல்றாரு, யார் டீச்சராக இருந்து அநேகருக்கு நன்மை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய மகிமையும் சிவ தந்தையின் கூடவே புகழ் பாடப்படுகின்றது. करण करावनहार बाबा बच्चों से अनेकों का कल्याण कराते हैं. செய்பவரும் செய்ய வைப்பவருமாக விளங்கும் சிவ தந்தை குழந்தைகள் மூலமாக அநேகருக்கு நன்மை செய்யக்கூடிய காரியத்தை செய்ய வைக்கின்றார். तो बच्चों की भी महिमा हो जाती है. எனவே குழந்தைகளுக்கும் இந்த மகிமை இருக்கின்றது. कहते हैं बाबा, फलाने ने हमारे पर दया की, जो हम क्या से क्या बन गए. சிலர் பாபா கிட்ட சொல்றாங்க, பாபா இந்த ஆத்மா என் மேல இரக்கம் வச்சாங்க, ஞானத்தை சொல்லி கொடுத்தாங்க, அதனால எப்படி இருந்த நான் எந்த மாதிரி ஆகிவிட்டேன். டீச்சர் பன்னே பிகர் ஆசீர்வாத மில் நஹி சக்தி. டீச்சராக ஆகாத வரை ஆசீர்வாதம் கிடைக்கவே முடியாது. ஓம் சாந்தி. रूहानी बाप रूहानी बच्चों से पूछते हैं. ஆத்மாக்களின் தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கின்றார். समझाते भी हैं फिर पूछते भी हैं. பாபா புரிய வைக்கவும் செய்கின்றார், பிறகு கேட்கவும் செய்கின்றார். अब बाप को बच्चों ने जाना है. தற்பொழுது சிவ தந்தையை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். बल कोई सर्वव्यापी भी कहते हैं, परंतु उनके पहले बाप को पहचानना तो चाहिए ना. இப்ப சில பேர் ஈஸ்வர் சர்வவியாபி என்று சொல்கின்றார்கள். ஆனால் அதற்கு முன்பாக அந்த ஈஸ்வரன் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தானே. இறைவன் யார்? पहचान कर फिर कहना चाहिए. அவர் யார் என்று பகுத்தறிந்து பிறகு சொல்ல வேண்டும். बाप का निवास स्थान कहाँ है? அந்த இறைவன் வசிக்கக்கூடிய இடம் எங்கு இருக்கின்றது? बाप को जानते ही नहीं तो उनके निवास स्थान का पता कैसे पड़े? பாபா யாருன்னே தெரியவில்லை என்றால் பாபா இருக்கிற இடத்தை பத்தி எப்படி அவங்களுக்கு தெரியும்? कह देते हैं तो नाम रूप से न्यारा है गोया है नहीं. இப்ப தெரியாதுன்னு சொல்றது இல்ல. கடவுள் பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னா அப்படி ஒரு ஆளே இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த கடவுள்னு சொல்றீங்களே, அது யார் பேரு? பேர் உருவத்துக்கே அப்பாற்பட்டவருக்கு கடவுள்ன்றது கூட ஒரு பேரு தானே. காடு, ஈஸ்வர், பகவான், அல்லா, அந்த மாதிரிலாம் சொல்றீங்களே, அது எல்லாம் கடவுளோட பேரு தானே.
तो जो चीज है ही नहीं उनके रहने के स्थान की भी कैसे विचार किया जाए. இப்ப கடவுள் அப்படின்றவர் பெயர் உருவத்துக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா ஒருத்தர் கிடையவே கிடையாதுன்னு அர்த்தமாயிடுறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் எங்க இருக்கிறாருன்ற விஷயமே தேவையில்லையே. அவருன்னு ஒண்ணு இல்லையே, கடவுளே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்ற தேடுதல் எதுக்கு இருக்கு? அவதான் இல்லையே, அப்புறம் யார தேடுறீங்க? ஏ அபி தும் பச்சே ஜான்தே ஹோ, இந்த விஷயங்கள் எல்லாமே குழந்தைகளாகிய நீங்கள் தற்பொழுது தெரிந்துள்ளீர்கள். பாப்னே பஹலே பஹலே தோ अपनी पहचान दी है. ஸ்ரீ பாபா முதலில் தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்தாரு. फिर रहने का स्थान समझाया जाता है. பிறகு அவர் இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். बाप कहते हैं मैं तुमको इस रथ द्वारा पहचान देने आया हूँ. ஸ்ரீ பாபா சொல்றாரு, நான் உங்களுக்கு இந்த ரதம் மூலமாக என்னுடைய அறிமுகத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளேன். மே தும் சப்கா பாப் ஹூம். ஸ்ரீ பாபா சொல்றாரு, நான் உங்கள் அனைவரின் தந்தையாவேன். ஜிஸ்கோ பரம பிதா கஹா ஜாத்தா ஹை. என்னைத்தான் உலகத்துல பரமபிதா, அனைத்து ஆத்மாக்களின் தந்தை என்று அழைக்கின்றார்கள். ஆத்மா கோபி கோயி நஹி ஜான்தே ஹை. முதல்ல நான் யாருன்னே தெரியல. அதுதான் இங்க விசேஷமான விஷயம். என்னன்னா, ஆத்மா சுய நினைவு இழந்து போயிருக்கின்றது. நான் யாருன்னு தெரியல. அப்ப ஆத்மாவுடைய தாயும் தந்தையுமாய் விளங்கும் தந்தையை பற்றி எப்படி தெரியும்? बाप का नाम रूप देश काल गुण कर्तव्य नहीं है तो बच्चों का फिर कहाँ से आए? லோக் என்ன சொல்றாங்க, உலகத்துல கடவுளுக்கு பேர் இல்ல, ரூபம் இல்ல, தேசம் இல்ல, காலம் இல்ல, குணம் இல்ல, நிர்குண, எந்த வேலையும் செய்யல. ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் இருந்தா தானே ஏதாவது வேலை செய்வாரு. ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்ப அவரோட குழந்தைங்களுக்கு மட்டும் இது எல்லாம் இருக்குமா? கடவுளுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மட்டும் எல்லாம் இருக்கான்னு கேட்குறாரு. बाप ही नाम रूप से न्यारा है तो बच्चे फिर कहाँ से आए? இப்போ அப்பா பேர் இல்லை, உருவம் இல்லை, குழந்தைங்க எப்படி வந்தாங்க? நம்ம கடவுளுக்கு குழந்தை தானே சொல்றோம். எப்படி வந்தீங்க அப்பாவே இல்லாம? பச்சே ஹை தோ ஜரூர் பாப் பி ஹை. நாம் அனைவரும் இறைவனின் குழந்தைகள். அப்படின்னா நம்மளுக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கணும் தானே. सिद्ध होता है वह नाम रूप से न्यारा नहीं है. இப்ப நம்மளுக்கு பேர் இருக்கு, உருவம் இருக்கு, எல்லாம் இருக்கு, தேசம் இருக்கு, காலம் இருக்கு, குணங்கள் இருக்கு, கடமைகள் இருக்கு. அப்ப நம்ம அப்பாவுக்கும் இது எல்லாம் இருக்கணும் தானே. இப்ப எனக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னா என்ன ப்ரூஃப் ஆகுது? எங்க அப்பாவுக்கும் இதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். பல்கி இத்தனா பி சூக்ஷம் ஹோ, உருவத்துல ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் லைட்டா இருக்கலாம், ஆனா அது கூட ஒரு உருவம் தானே. आकाश सूक्ष्म है तो भी नाम तो है ना आकाश. இப்ப காத்தையாவது உணர முடியும், காற்று அடிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஆகாயத்தை உணரவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அதுக்கப்புறம் ஆகாயன்னு பேரை மட்டும் வச்சுட்டீங்க தானே. जैसे ये पोलर सूक्ष्म है वैसे बाप भी बहुत सूक्ष्म है. எப்படி இந்த துருவம் எல்லாமே சூக்ஷமமா இருக்குதானே. ஆகாய தத்துவம் கண்ணில் பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாத சூக்ஷமமானது. அதே மாதிரிதான் பாபா கூட சூக்ஷமமானவர். இறைவனையும் கண்ணில் பார்க்க முடியாத சூக்ஷமமா இருக்காரு தானே. பச்சே வர்ணன் கருத்தே ஹை வண்டர்ஃபுல் சித்தாரா ஹை. குழந்தைகள் சொல்கின்றார்கள் இறைவன் வண்டர்ஃபுல்லான நட்சத்திரம் என்று. जो इनमें प्रवेश करते हैं जिसको ஆத்மா कहते हैं. அப்ப அந்த ஒண்டர்ஃபுல்லான நட்சத்திரம் தான்
பிரம்மா பாபா உடம்புல வந்திருக்காரு. அவரு பிரம்மா பாபா ஆத்மா, शिव बाबा परमात्मा। बाप तो रहते ही हैं परम धाम में, वह रहने का स्थान है. இப்போ சிவ தந்தையோடைய ஒரிஜினல் வீடு பரந்தாமம். அதுதான் அவர் வசிப்பதற்கான இடம். 5000 வருஷமா அங்கதான் இருக்காரு. இந்த கல்பத்தின் எண்டில் பூலோகத்துக்கு வந்திருக்கிறாரு பிரம்மா உடம்புல. அது வரைக்கும் அவர் பரந்தாமத்தில் தான் வசித்தார். ஊப்பர் நசர் ஜாத்தி ஏன்னா கடவுளேன்னு சொல்லும்போது எல்லாரோட பார்வை மேலே தான் போகுது. ஊப்பர் அங்குலி சே இஷாரா கர் யாது கருத்தே ஹே, விரலை காமிக்கிறாங்க. எல்லாம் மற்ற ரிலீஜியன் தலைவர்கள்லாம் கூட கடவுளை மேலே அப்படி விரலை காமிப்பாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட்லேருந்து குருநானக் வரைக்கும். तो ज़रूर जिसको याद करते हैं कोई वस्तु होगी ना, இப்போ நான் வந்து யாரை நினைக்கிறேனோ அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு பொருளாக இருக்கணும் தானே. பரம்பிதா பரமாத்மா கத்தே தோ ஹைனா, பரமபிதா பரமாத்மான்னு சொல்கிறோன்னா அவருக்கு வந்து உருவம் இருக்கணும் தானே. फिर भी नाम रूप से न्यारा करना इसे अज्ञान कहा जाता है. நம்மள மாதிரி ஃபிசிக்கல் பாடி கிடையாது கடவுளுக்கு, சூக்ஷ்ம சரீரமும் கிடையாது. ஆனால் இறைவன் பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவன்னு சொல்றதுக்கு பேர் அறியாமை. बाप को जानना इसे ज्ञान कहा जाता है. பாபாவை தெரிந்து கொள்ள வேண்டும், இதைதான் ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. எபி தும் சம்ஜிதே ஹோ அம் பலே அக்யானித்தே, இது கூட நீங்க புரிந்து கொள்கின்றீர்கள். இந்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோம், அறியாமையில இருந்தோம். बाप को भी नहीं जानते थे, अपने को भी नहीं जानते थे. பாபாவும் யாருன்னு தெரியாது, அதை விட நான் யாருன்னு எனக்கு தெரியாம இருந்தேனே, அறியாமையில சுய நினைவு இல்லாம இருந்தேன். அபு சம்ஜித்தே ஹோ அம் ஆத்மா ஹை நாக்கி ஷரீர், இப்பதான் சுய நினைவு வந்திருக்கு, நான் வந்து ஆத்மா, இந்த சரீரம் அல்ல அப்படின்ற ஞாபகமே இப்பதான் வந்திருக்கு. आत्मा को अविनाशी कहा जाता है तो जरूर कोई चीज है ना. ஆத்மா வந்து அழிவற்றதுன்னு சொல்றாங்கல்ல, அப்ப ஏதோ ஒரு பொருளா தானே இருக்கணும். बच्चों को अच्छी रीति समझाया गया है. குழந்தைங்களுக்கு சிவபாபா நல்ல முறையில் புரிய வைக்கிறாரு. மீட்டே மீட்டே बच्चों जिनको बच्चे बच्चे कहते हैं वह आत्माएं अविनाशी है. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே அப்படின்னு பாபா கூப்பிடுறாரு. இப்போ யாரெல்லாம் பாபா குழந்தை குழந்தைன்னு சொல்றாரோ அவங்க அந்த ஆத்மாக்கள் எல்லாருமே அழிவற்றவர்கள் ஆவார்கள். यह आत्माओं का बाप परम पिता परमात्मा बैठ समझाते हैं. இப்போ இந்த விஷயம் யார் சொல்றாங்க அப்படின்னா, அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பரம்பிதா சிவ பரமாத்மா அமர வைத்து இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார். யஹ் கேலு ஏகே பார் ஹோதா ஹை, இந்த ஒரு விளையாட்டு ஒரே ஒரு முறை தான் நடக்கும். जबकि बाप आकर बच्चों को अपना परिचय देते हैं. ஒரே ஒரு முறைனா எப்பன்னா சங்கமயுகத்தில், அப்பதான் கடவுள் வந்து தன்னுடைய அறிமுகத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார். मैं भी पार्टदारी हूँ, कैसे पार्ट बजाता हूँ ये भी पार्टदारी तुम भी तुम्हारी बुद्धि में है. पुराने अर्थार्थ पतित आत्मा को नया पावन बनाते हैं तो फिर शरीर भी तुम्हारे वहाँ गुल गुल होते हैं. பாபா சொல்றாரு, எப்படி வந்து நீங்க நடிக்கிறீங்களோ அப்படிதான் நானும் நடிக்கிறேன், நான் கூட ஒரு பார்ட்டுதாரி தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாபா எப்படி நடிக்கிறாருன்றது நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. பழைய மற்றும் பதீதமான ஆத்மாக்களை புதிய மற்றும் தூய்மையான ஆத்மாக்களாக ஆக்கி, பிறகு இந்த சரீரத்தையும் மனம் வீசும் மலராக மாற்றி
வாபஸ் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறாரு. ये तो बुद्धि में है ना, இந்த விஷயம் எல்லாம் புத்தியில இருக்குதானே. अभी तुम बाबा बाबा कहते हो, ये पार्ट चल रहा है ना. தற்பொழுது நீங்கள் பாபா பாபா என்று சொல்கின்றீர்கள், இந்த பார்ட்டு நடந்து கொண்டுதானே இருக்கின்றது. आत्मा कहती है बाबा आया हुआ है हम बच्चों को शांति धाम घर ले जाने के लिए. ஆத்மா சொல்கின்றது, சிவ தந்தை வந்துள்ளார் குழந்தைகளாகிய நம்மை சாந்தி தாம் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக. சாந்தி தாம் கே பாது ஹை ஹி சுகதாம். சாந்தி தாம் பரந்தாமத்துக்கு நம்ம போயிடுவோம். அதுக்கப்புறம் எங்கே வருவோம் அப்படின்னா சுகதாமத்திற்கு வருவோம். சாந்தி தாம் கே பாது துக்கதாம் ஹோன சகே. சாந்தி தாமத்திற்கு பிறகு துக்கதாமம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நய் துனியாமே சுக் ஹி கஹா ஜாதா ஹை. புதிய உலகத்துல சத்தியுகத்துல சுகம் மட்டுமே இருக்கும். ये देवी देवताएं अगर चैतन्य हो और इनसे कोई पूछे आप कहाँ के रहने वाले हो तो कहेंगे हम स्वर्ग के रहने वाले हैं. இப்ப இந்த தேவி தேவதைகள் சைத்தன்யமா இந்த பூமியில இருந்தாங்க அப்படின்னா, இப்ப ஜட சிலை இருக்குல்ல, லக்ஷ்மி நாராயண் சிலை இருக்கு, அதுக்கு உயிர் வந்துட்டா நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. அதுக்கு ஒருவேளை ஜட மூர்த்திக்கு உயிர் வந்ததுன்னா அது சொல்லும், நாங்க ஸ்வர்கத்தை சார்ந்தவர்கள் என்று. அபு ஏ ஜட மூர்த்தி தோ நை க சக்தி. ஆனா இதுக்கு உயிர் இல்லையே, சிலையா தானே இருக்கு, அதனால அதால உங்களுக்கு சொல்ல முடியாது. तुम तो कह सकते हो ना हम असुल स्वर्ग में रहने वाली देवी देवताएं थे. இப்ப நீங்க சொல்லலாம் தானே, நாம் உண்மையிலேயே சொர்க்கத்தில் வசிக்கக்கூடிய தேவி தேவதைகள் அப்படின்னு சொல்லுங்க. 84 का चक्र लगाए अब चक्र पर आए हैं. 84 பிறவி சக்கரம் எடுத்து முடிச்சிட்டோம். अब संगम पर आए हैं. இப்ப நாம சங்கம் யுகத்துக்கு கடைசியா சேர்ந்திருக்கிறோம். ये ट्रांसफर होने का पुरुषोत्तम संगम युग है. இந்த யுகம் ஆத்மா டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். बच्चे जानते हैं इस हम बहुत उत्तम पुरुष बनते हैं. हम हर 5 सेकंड 5000 वर्ष बाद सतो प्रधान बनते हैं. அப்ப குழந்தைகளாகிய நாம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, நாம இங்க வர்றதுனால ஆத்மா உத்தமமா மாறிட்டு இருக்கு. 5000 வருடங்கள் கழித்து இந்த சத்தோ பிரதானம் ஆகிறதுக்காக இங்க வருவோம். சத்தோ பிரதானத்துல இருந்து நம்பர்வாரா வருவாங்க. அதுக்கப்புறம் ஏ சாரா பார்ட்டு ஆத்மா கோ மிலா ஹுவா ஹை. இது எல்லாம் ஒரு நடிப்பு தான், இதெல்லாம் ஆத்மால ரெக்கார்ட் ஆயிருக்கு. ऐसा नहीं कहेंगे कि मनुष्यों को पार्ट मिला हुआ है. अहम आत्मा को पार्ट मिला हुआ है. சிலர் சொல்றாங்க மனிதர்களுக்கு இந்த வேஷம் கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா ஆத்மாவுக்கு தான் இந்த வேஷம் கிடைச்சிருக்கு. அகம் ஆத்மா கோ பார்ட் மிலா ஹுவா ஹை. நான் ஒரு ஆத்மா, எனக்கு தான் இந்த ரோல் கிடைச்சிருக்கு, அதெல்லாம் நான் நடிச்சிட்டு இருக்கிறேன். மே ஆத்மா 84 ஜனம் லேத்தி ஹூம். நான் ஆத்மா 84 பர்த் எடுத்துட்டு வந்திருக்கின்றேன். हम ஆத்மா வாரிஸ் है. वारिस हमेशा मेल होता है, फीमेल नहीं. நாம எல்லாருமே கடவுளோட வாரிசுகள். வாரிசுனா அவங்க மேல் தான் போடுவாங்க. फीमेल வாரிசுன்னு லௌகீகத்துல சொல்றது இல்லை. तो अभी तुम बच्चों को ये पक्का समझना है कि हम आत्माएं मेल है. அதனால நம்ம ஃபீமேல் தானே, அதனால பாபா வாரிசு வாக்க மாட்டாரோ, சொத்து கொடுக்க மாட்டாரோ அப்படிலாம் நினைக்காதீங்க.
நீங்க நான் எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஃபீமேல் கிடையாது. ஆனா யாரு? மேல்ன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மேலுக்கு தான் ஆஸ்தி இருக்கு. ஹம் சப் ஆத்மாயே மேல் ஹை. நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள். அதுல வந்து இந்த ஜெண்டர்லாம் கிடையாது. எல்லாருமே மேல் தான். सबको याद के बाप से वर्षा मिलता है. सबको बेहद के बाप से वर्षा मिलता है. அனைவருக்கும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சிவ தந்தையின் மூலமாக ஆஸ்தி கிடைக்கின்றது. அதுக்கே லௌகிக் பாப் से सिर्फ बच्चों को वर्षा मिलता है. இது எல்லைக்குட்பட்ட லௌகீக தந்தை இருக்கிறார்ல, அவரு அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஆஸ்தி கொடுப்பாரு. அது கூட ஆண் குழந்தைக்கு தான் சொத்து கொடுப்பாங்க. பச்சிக்கோ நஹி. ஆனா பெண் குழந்தைக்கு சொத்து தரமாட்டாங்க லௌகீக தந்தை. ஐசா பி நஹி. ஆத்மா சதைவ ஃபீமேல் பன்தி ஹை. அதே போலயும் கிடையாது. இப்போ ஆத்மா வந்து எப்பவுமே ஃபீமேலா தான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. बाप समझाते हैं तुम आत्मा कभी मेल का कभी फीमेल का शरीर लेती हो ना, इस समय तुम सब मेल्स हो. இப்போ பாபா புரிய வைக்கின்றாரு, நீங்க வந்து சில சமயம் மேலோட சரீரத்துல வரீங்க, சில சமயம் ஃபீமேலோட சரீரத்துல வரீங்க. ஆனா இந்த சமயத்துல ஆத்மான்னு பார்க்கும்போது எல்லாருமே மேல்ஸ் தான். सब आत्माओं को एक बाप से वर्षा लेना है. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆசை தான். அனைத்து ஆத்மாக்களும் என்ன பண்ணணும்? சப் ஆத்மாவுக்கோ ஏக் பாப் சே வருஷா மில்தா ஹை. ஒரு சிவ பாபாட்டிருந்து ஆஸ்தி அடையணும். சப் பச்சே ஹி பச்சே ஹை, சப்கா பாப் ஏக் ஹை. மீதி எல்லாருமே குழந்தைங்க தான். உலகமே சிவனுடைய குழந்தைங்க. இறைவன் ஒருவர் தான். बाप भी कहते हैं, हे बच्चों तुम सब आत्माएं मेल्स हो. இப்ப பாபா கூட சொல்றாரு, ஹே ஆத்மாக்களே நீங்க எல்லாருமே மேல் ஆத்மாவா அப்படின்னு கேக்குறாரு. हमारे रूहानी बच्चे हो, पार्ट बजाने बजाने பார்ட் பஜானே லியே மேல் ஃபீமேல் தோனோ சாஹியே. லௌகீகத்துல ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டு நடிக்கிறோம்ல, அப்ப ஆண் சரீரம் பெண் சரீரம் தேவைப்படுகின்றது. தபுதோ மனுஷ சம்ஜித்தேக ஃபீமேல் ஹோ. அதனாலதான் மனுஷங்க வந்து நினைக்கிறாங்க, தபுதோ மனுஷ சிருஷ்டிக்கு புத்தி விருத்தி ஹோ. மனித சிருஷ்டி வந்து விருத்தி அப்பதான் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேல் ஃபீமேல் தோனோ சாஹியே. மேல் ஃபீமேல் 2 பேர் இருந்தாதான் மனித சிருஷ்டி விருத்தி அடையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன் பாத்தோं को तुम्हारे सिवाय कोई भी नहीं जानते हैं. இந்த விஷயங்கள்லாம் உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. बल कहते तो है हम सब ब्रदर्स हैं परंतु समझते नहीं. ஆனா இதை மட்டும் சொல்றாங்க, நாம் அனைவரும் சகோதரர்கள். ஆனா ஒண்ணுமே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. अभी तुम कहेंगे हो बाबा आपको हमने अनेक बार वर्षा लिया. அப்ப நாம சொல்றோம், ஓ பாபாவா, பாபா தங்களிடமிருந்து நாங்க அநேக முறை ஆஸ்தி எடுத்தோம். ஆத்மாக்கோ ஏ பக்கா ஹோ ஜாத்தா ஹை. ஆத்மாவுக்கு இந்த விஷயம் வந்து பக்காவாக ஆகிவிடுகின்றது. ஆத்மா बाप को जरूर याद करती है, ஓ பாபா ரஹம் கரோ. ஆத்மா வந்து கண்டிப்பா சிவபாபாவை நினைவு செய்கின்றது. ஓ பாபா எங்க மேல இரக்கம் வைங்க அப்படின்னு ஆத்மா வந்து கேக்குது. பாபா ஆப் அப் ஆவோ, அம்மா ஆப்கே சப் பச்சே பனேங்கே. சில சொல்றாங்க, பாபா நீ பூமிக்கு வந்துரு, நாங்க எல்லாரும் உனக்கு குழந்தையாயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. தேக சகித் अब बाबा अब आप आओ हम आपके सब बच्चे बनेंगे. देह सहित देह के सब संबंध छोड़
हम आत्मा आपको ही याद करेंगे. இப்ப நாம என்ன சொல்றோம்? தேக சகிதமாக தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு புத்தியின் மூலமாக பாபா உங்களை மட்டுமே நினைவு செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். बाप ने समझाया है अपने को आत्मा समझ मुझ बाप को याद करो. பாபா தான் புரிய வச்சிருக்காரு, தன்னை ஆத்மா என உணர்ந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். बाप से हम वर्षा कैसे पाते हैं? हर 5000 वर्ष बाद हम ये देवता कैसे बनते हैं? இப்போ பாபாட்டிருந்து ஆஸ்தி எப்படி அடையிறோம்? ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த தேவதைகளாக எப்படி ஆகிறோம்? எப்படி ஜானா चाहिएனா, இது கூட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் தானே. स्वर्ग का वर्षा किससे मिलता है? ये अभी तुम समझते हो. சொர்க்கத்தின் ஆஸ்தி யாரு கொடுத்தாங்க அப்படிங்கிறது கூட இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. बाप तो स्वर्गवासी नहीं है, बच्चों को बनाते हैं. शिव பாபா சொர்க்கத்துக்கு வரப்போறது இல்ல, ஆனா குழந்தைகளை சொர்க்கவாசியாக ஆக்குகின்றார். बच्चों को बनाते हैं, खुद तो नरक में ही आते हैं. குழந்தைங்களை சொர்க்கவாசியாக ரெடி பண்றது शिव பாபா தான். அதுக்காக அவரே எங்க வந்திருக்கிறாரு? நரகத்துல வந்திருக்கிறாரு. தும் பாப்கோ புலாத்தே பி நரக் மே ஹோ. இப்ப நாம பாபாவை கூப்பிட்டதே நரகத்துல தான். ஜப்கி தும் தமோ பிரதான பன்தே ஹோ. எப்ப நம்ம ரொம்ப தமோ பிரதானமா ஆயிட்டோமோ அப்பதான் பாபாவை பூமிக்கு வர சொல்லி கூப்பிடுறோம். ஏ தமோ பிரதான துனியா ஹைனா, இந்த உலகமே தமோ பிரதானமான உலகமாகும். सतो प्रधान दुनिया थी 5000 वर्ष पहले इनका राज्य था. இதே உலகம் சத்தோ பிரதானமா இருந்தது 5000 வருடங்களுக்கு முன்பாக. அப்ப அவங்களுடைய ராஜ்யம் இருந்தது. इन बच्चों को इस पढ़ाई को, इन बातों को, इन पढ़ाई को अभी तुम ही जानते हो. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இங்க பாபா சொல்லி தரக்கூடிய பாடங்கள் எல்லாமே நீங்க தான் கேக்குறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. यह मनुष्य से देवता बनने की लड़ाई. இது மனிதனை தேவதையா ஆக்கக்கூடிய ஒரு சண்டையாகும். மனுஷ சே தேவதா கி கரத் ந லாகி வார். மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் அப்படின்லாம் ஆதி கிரந்தத்துல சொல்றாங்க. बच्चा बना और बच्ची बना, बाप कहते हैं तुम सब आत्माएं मेरे बच्चे हो. அதுல சிலர் ஆண் குழந்தை, சிலர் பெண் குழந்தையா பிறப்பாங்க. ஆனா பாபா சொல்றாரு, நீங்க எல்லாருமே என்னோட குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்றாரு. தும்கோ வருஷா தேத்தா ஹோ. உங்க எல்லாருக்குமே ஆஸ்தி கொடுக்கறதுக்காக ஷிவ் பாபா வந்திருக்கிறாரு. தும் பாயி பாயி ஹோ, रहने का स्थान मूल वतन अर्थवा நிர்வாண தாம है. நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் மூலவதனம், அதாவது நிர்வாண தாமம் ஆகும். जिसको निराकारी दुनिया भी कहते हैं. அந்த உலகத்தை தான் நிராகாரமான உலகம் என்றும் சொல்கின்றோம். सब आत्माएं वहां रहती हैं. அங்கு அனைத்து ஆத்மாக்களும் அங்குதான் இருப்பார்கள். इस सूर्य चांद से भी उस पार ये तुम्हारा स्वीट साइलेंस होम पर स्वीट साइलेंस घर है. இப்ப இந்த சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள மண்டலங்களுக்கு அப்பால் உங்களுடைய வீடு, அதாவது இனிமையான வீடு, அது அங்கதான் இருக்கு. अब ஆத்மாயே वहां रहती है. எல்லா ஆத்மாக்களும் அங்கதான் இருப்பாங்க. அதுக்கு நிராகாரமான உலகம்னு பேரு. इस सूर्य चांद से भी उस पार वह तुम्हारा स्वीट साइलेंस होम है.
இந்த சூரிய சந்திரனை கடந்து அந்த இட சைடு தான் சைலன்ஸ் ஹோम இருக்கு. परंतु वहां बैठ नहीं जाना है. बैठ कर क्या करेंगे? அங்க போய் உட்காந்துடக்கூடாது. அங்க உட்காந்து என்னதான் பண்ண போறீங்க? वो तो जैसे जड़ आत्माएं हो गई है. பரந்தாமத்தில் இருக்கிற ஆத்மாக்களோட ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா உயிரோட்டமே இல்லாத ஆத்மாக்கள், ஜட ஆத்மாக்கள் போல இருப்பாங்க. ஆத்மா ஜப் ஷரீர் பஜாத்தே தப் ஹி சைத்தன்ய கஹலாத்தே. ஆத்மா வந்து சரீரத்தை எடுத்து ப்ளே பண்ணுதில்ல, அப்பதான் சைத்தன்யமான ஆத்மான்னு சொல்ல முடியும். மே சைத்தன்ய है चैतन्य परंतु पार्ट न बजाए तो जड़ हुई न. சைத்தன்யமா இருந்தாலும் பார்ட் ப்ளே பண்ணலன்னா ஜடத்துக்கு சமம் தானே. தும் சப் கடே ஹோ ஜாவ். பாபா சொல்றாரு, நீங்க எல்லாம் எழுந்து நில்லுங்க. हाथ पाव ना चलावो तो जैसे जड़ हुए. இப்ப எழுந்து நிக்கிறோம், அப்புறம் கையை காலை ஆட்டணும். இதெல்லாம் செய்யலைன்னா அப்போ ஜட பொருள் மாதிரி தானே. वहां तो नेचुरल शांति रहती है. ஆத்மாயே ஜெய்சே கி ஜடு है. இப்ப பாபா சொல்றாரு, சத்தியுகத்துல பரந்தாமத்துல நேச்சுரல் சாந்தி இருக்கும். ஆத்மாக்கள் வந்து ஜடமா தான் இருப்பாங்க. பார்ட்டு குச்சி பி நெய் பஜாத்தி. ஆத்மா எந்த நடிப்பையும் நடிக்காத. ஷோபா தோ பார்ட்டுமே ஹைனா. அழகே நடிக்கிறதுல தான் இருக்கு. சாந்தி தாமே கியா ஷோபா ஹோகி. இப்ப பரந்தாமத்துல நீங்க 5000 வருஷமே சைலண்டா உட்காந்துட்டு இருந்தா அதுல என்ன அழகு இருக்கு? ஆத்மாயே சுக்கு துக்கு கி பாசனா சே பரே ரஹதி ஹை. ஆத்மா வந்து சுகம் துக்கம் அனைத்திலிருந்து அப்பாற்பட்டு இருக்கின்றது. குछ पार्ट ही नहीं बजाती तो वहां रहने से क्या फायदा. பாபா சொல்றாரு, இந்த ஆத்மா வந்து நடிக்கவே இல்லை அப்படின்னா பரந்தாமத்திலே இருந்து என்னதான் பிரயோஜனம்? நம்ம கடவுளுக்கு பக்கத்திலே இருக்கிறோன்னு கூட அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் தெரியாது. பலே பலே சுக்கு கா பார்ட்டு பஜானா ஹை. நாமெல்லாம் வருவோம்ல பரந்தாமத்துல இருந்து, முதல்ல சுகத்தினுடைய பார்ட்டு தான் நடிப்போம். ஹரி ஏக்கோ பலே சே ஹி பார்ட்டு மிலா ஹுவா ஹை. ஒவ்வொருத்தருக்கும் நான் எந்த வேஷம் போடணும், எப்படி நடிக்கணும் எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த வேஷத்துல போய் நடிப்பாங்க. कोई कहते हैं हमको तो मोक्ष चाहिए. சிலர் கேட்குறாங்க, சிலர்னா பிகேஸே கேட்குறாங்க, கடவுளே எனக்கு மோட்சத்தை கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாங்க. புது புதா பானி மே மில் கயா பஸ் ஆத்மா ஜெய்சே கி ஹை நஹி. இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க, இப்போ அந்த நீர் குமிழி வருதுல்ல, அதுக்கு பெருசாகுது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, காணாம போயிடுது. அப்படிதான் லைஃபு. நம்ம இருக்கிற வரைக்கும் அவரு இறந்து போயிட்டா ஒண்ணுமே இல்லை, நீர் குமிழி மாதிரி வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. குச் பி பார்ட்டு ந பஜாவே தோ ஜெய்சே ஜடு கஹேங்கே. பாபா சொல்றாரு, எந்த நடிப்பையும் நடிக்கலைன்னா என்ன அர்த்தம்? ஜடம்னு தானே அர்த்தமாயிடுறது. चैतन्य होते हुए जड़ होकर पड़ा रहे तो क्या फायदा. அப்ப ஆத்மாக்கள் எல்லாருக்குமே உயிரோட்டம் இருக்கு, சரிங்களா? ஆனா ஒரு சிலர் தான் முதல்ல இருந்து வருவாங்க. இந்த பிகேஸ் கேட்குறாங்கல்ல, எனக்கு மோட்சம் கொடுத்துருங்க, எனக்கு நடிக்கவே வேணாங்க, பார்ட்டே வேணாம் அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு வந்து பாபா சொல்றாரு, சைத்தன்யமா இருந்துட்டு நடிக்காம அங்கேயே சும்மா இருக்கிறதுனால என்ன லாபம் இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. பார்ட்டு தோ சப்கோ பஜானா ஹி ஹை. அவங்கவுங்களோட நடிப்பை அவங்கவுங்க நடிச்சுதாங்க ஆகணும். முக்கிய ஹீரோ ஹீரோயினுக்கா பார்ட்டு கஹா ஜாத்தா ஹை. உங்களுடைய பார்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஹீரோ ஹீரோயினா நடிக்கணும் தானே. தும் பச்சோं को ஹீரோ ஹீரோயினுக்கா டைட்டில் மில்தா ஹை. குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் ஹீரோ ஹீரோயினோட டைட்டில் பாபா கொடுக்கறாரு. ஆத்மா யஹா பார்ட்டு பஜாத்தி ஹை. ஆத்மா தான் இங்க வந்து நடிக்குது. பலே சுக்கு கா ராஜ்ய கர்த்தி ஹை, ஃபிர்
रावण के दुख के राज्य में जाती है. ஆத்மா முதல்ல வந்து சுகத்தினுடைய ரோல் ப்ளே பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ராவண ராஜ்யம் வரும்போது துக்கத்தோட ராஜ்யத்துல போய் அங்க ஒரு நடிப்பு நடிக்குது. अब बाप कहते हैं तुम बच्चे सबको ये पैगाम दो. இப்ப சிவபாபா சொல்றாரு, குழந்தைகளே நீங்கள் எல்லாருக்கும் கடவுள் வந்திருக்கிறாருன்ற அறிமுகத்தை கொடுங்க. டீச்சர் பென் அவரோங்கோ சம்ஜாவோ. டீச்சராக இருந்து அனைவருக்கும் ஞானத்தை புரிய வையுங்கள். जो टीचर नहीं बनते उनका पद कम होगा. யார் வந்து இந்த பிறவில டீச்சர் ஆகாம காட்லி ஸ்டூடெண்டா மட்டும் இருக்கிறாங்க, காடை பத்தி சொல்றதே இல்லை அப்படின்னா பதவி குறைச்சிடுவேன் அப்படின்றாரு. எல்லாருக்கும் கடவுளோட அறிமுகத்தை கொடுக்கணும். அட்லீஸ்ட் டீச்சர்னா லௌகிக டீச்சர் மாதிரி கிடையாது. வீட்டுக்கு வரவங்களுக்கு கூட அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்கலாம். நீங்க டிராவல் பண்றீங்க பஸ்லயோ ட்ரெயின்லயோ, அப்பயும் பாபாவோட அறிமுகத்தை கொடுக்கலாம். ஆத்மாவை பத்தி சொல்லலாம். இதெல்லாம் டீச்சர் தானே. டீச்சர் பன்னே பிகர் கிஸ்கோ ஆசீர்வாது கைசே மிலேகி. நீங்க டீச்சர் ஆகலைன்னா மற்றவங்களுக்கு அவங்களுடைய அந்த சுய நினைவு படத்துல ஆத்மாவோட அறிமுகம் கொடுக்கல, பரமாத்மாவோட அறிமுகம் கொடுக்கலன்னா ஆசீர்வாதம் எப்படி உங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து கிடைக்கும்? जिसको किसको पैदा पैसा देंगे तो उनको खुशी होगी ना. இப்போ லௌகிகத்துல யாருக்காவது பைசா தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப குஷிப்படுவாங்க. अंदर में समझते हैं बीके हमारे ऊपर बहुत दया करती हैं. அது மாதிரி இந்த ஞான செல்வம் கூட இது தேவைப்படுறவங்களுக்கு நீங்க வந்து ஞான செல்வத்தை கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த பிகேஸ் நம்மளுக்கு வந்து கருணை காட்டுகின்றார்கள். ஜோ ஹம்கோ கியா சே கியா பனா தேத்தி ஹை. இந்த பிகேஸ் மூலமா நாம எப்படி இருந்தா நாம எப்படி மாறுறோம் அப்படிலாம் யோசிப்பாங்க. யூ தோ மகிமா ஏக் பாப் கி ஹீ கருத்தே ஹை. அப்புறம் நாம என்ன சொல்லுவோம், இதெல்லாம் நாங்க செய்யலைங்க, அதெல்லாம் யார் செய்றாங்க, சிவபாபா பண்றாரு. நாம அனைத்து புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்றோம். वाह बाबा आप इन बच्चों द्वारा हमको कितना कल्याण करते हो. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஆமா நீங்க தான் பாபா, ஆஹா பாபா, இந்த குழந்தைங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் மூலமா நீங்க எங்களுக்கெல்லாம் எவ்வளோ நன்மை செய்றீங்க அப்படின்னு புத்தி வந்து பாபா கிட்ட போகணும், இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்ட போகக்கூடாது. बाप करण करावनहार हैं तुम्हारे द्वारा कराते हैं. शिव பாபா தான் செய்பவரும் அவரு தான், செய்ய வைப்பவரும் அவரு தான், உங்க மூலமா தான் செய்ய வைக்கிறாரு. துமாரா கல்யாண ஹோத்தா है, அதனால உங்களுக்கு நன்மை ஏற்படும். तो तुम फिर औरों को कलम लगाते हो. நீங்களும் மற்றவங்களுக்கு அந்த இந்த மரம் எல்லாம் நடுறாங்களே, நாற்று நடுறாங்கல்ல, அது மாதிரி மர கன்று நடுறீங்க. ஜெய்சே ஜெய்சே ஜோ சர்வீஸ் கர்த்தே ஹை உத்தனா ஊஞ்ச் பது பாத்தே ஹை. யார் எப்படிலாம் சேவா பண்றாங்களோ அவங்க அப்படியெல்லாம் உயர்ந்த பதவியை அடைகின்றார்கள். ராஜா பன்னா ஹை தோ பிரஜா பி பனானி ஹை. ராஜா ஆகணும்னா பிரஜைகளை உருவாக்க வேண்டும். फिर जो अच्छे नंबर में आते हैं वो भी ராஜா बनते हैं. அதுக்கப்புறம் யாரு நல்ல நம்பர்ல வராங்களோ அவங்களும் ராஜா ஆவாங்க. மாலா பந்தி ஹைனா மாலை உருவாக்கப்படுகின்றது தானே. अपने से पूछना चाहिए इस माला में कौन सा नंबर बनेंगे. உங்களை நீங்களே கேளுங்க, இந்த மாலை இருக்கிற ருத்ராட்ச மாலை, ருத்ர மாலையில எனக்கு எந்த நம்பர் கொடுப்பீங்க? 16,108 மாலை இருக்கு, 108 மாலை இருக்கு, அதாவது நவரத்ன மாலை இருக்கு. நம்ம எந்த மணில வருவோம்? நவரத்ன முக்கிய ஹைனா 9 ரத்தினங்கள் தான் இந்த மாலையிலேயே சிறந்த மாலை ஆகும். எல்லாரும் சென்டம் மார்க் வாங்கினவங்க 9 ரத்தினத்துல 8 பேரும். ஒன்று ஷிபாபா டீச்சரு, அவர் தனி டிபார்ட்மெண்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸில் 8 பேர் அஷ்ட ரத்தினங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் 100 மார்க் வாங்கினவங்க.
அதனால நிர்தோஷ ஆத்மாக்கள் அவங்கலாம். அதனாலதான் தோஷ நிவர்த்திக்கு நவரத்ன மாலை போடுறது. பீச் மேக ஹீரா பனானே வாலா. அதுக்கப்புறம் ஒரு வைரம் இருக்கும் அந்த நவரத்னத்துல. அவர் தான் சிவ பாபா நம்மளை வைரமா மாத்துறாரு. हीरे को बीच में रखते हैं, माला में ऊपर फूल भी है ना. நடுவுல வைப்பாங்க வைரம். மாலையில வந்து பூ கூட இருக்குல்ல. अंत में तुमको पता पड़ेगा कौन से मुख्य दाने बनते हैं. கடைசியில உங்களுக்கு எல்லாமே தெரியும். 108 யாரு, 8 யாரு, 16,108 யாரு, யாரெல்லாம் முக்கியமான ஆத்மாக்களோ எல்லாருக்கும் பிரத்யக்ஷம் ஆவாங்க. யாரையும் மூடியெல்லாம் மறைச்சலாம் வைக்க முடியாது. ஜோ டினாயஸ்டிமே ஆயேங்கே, அவங்க அடுத்த டினாயஸ்டில வருவாங்க. பிச்சாடிமே தும்கோ சப் சாட்சாத்கார் ஹோகா ஜரூர். பின்னாடி உங்களுக்கு எல்லாமே காட்சியா கிடைக்கும். தேக்கேங்கே கைசே ஏ சப் சஜாயே காத்தே ஹேன். அப்ப பாப்பீங்க மத்தவங்கெல்லாம் இப்போ வந்து கோட்டை விட்டாங்கல்ல, சரியா புருஷார்த்தம் பண்ணாம அவங்களாம் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கும் பொழுது பாப்பீங்க. शुरू में दिव्य दृष्टि में तुम सूक्ष्म वतन में देखते थे. ஆரம்ப காலகட்டத்துல திவ்ய திருஷ்டி மூலமாக நீங்கள் சூக்ஷ்ம உலகத்தை பார்த்தீங்க. எபி குப்த ஹைனா, அது கூட குப்தம் தான். ஆத்மா சஜாயே கஹா காத்தி ஹை, எபி டிராமா மே பார்ட் ஹை. ஆத்மா வந்து இந்த பனிஷ்மெண்ட் அனுபவிக்குதுல, அது எங்க போய் அனுபவிக்கும்? பாபா பதில் சொல்றாரு, இது டிராமால எங்க போய் அனுபவிக்கணும்னு இருக்கோ அங்க போய் அனுபவிக்கும் அப்படின்னு கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாரு. गर्भ जेल में सजाएं मिलती है, जेल में धर्मराज को देखते हैं, फिर कहते हैं बाहर निकालो. இந்த கடந்த 63 பிறவியா கர்ப்ப ஜெயில் கிடைச்சதில்ல. அப்ப வந்து தர்மராஜோட உருவம் தெரியுமா? அப்ப தர்மராஜ் கிட்ட இருந்து பனிஷ்மெண்ட் வாங்குவாங்கல்ல, அப்போ சொல்லுவாங்களாம் அந்த குழந்தைங்க தர்மராஜ் கிட்ட, கடவுளே என்னை வெளியில விட்டுரு, இங்க இருக்கிறது கஷ்டமா இருக்கு, இந்த கர்ப்ப ஜெயில் தண்டனையா இருக்கு, என்னை வெளியில விட்டுருன்னு கேட்பாங்களாம். बीमारियां आदि होती हैं, वो भी कर्म का हिसाब है ना. பிறக்கும் பொழுது முதல் கர்ம கணக்கு செட்டில்மெண்ட் இந்த 2 யுகமா. அடுத்து ஃபுல் வருஷம் ஃபுல்லா பிறந்ததுக்கு அப்புறம் பாருங்க உடம்பு சரியில்லாம போகுதுல, அது கூட கர்மத்தின் கணக்கு வழக்கு தான். உடம்பு சரியில்லாம போகுது, மனசு சரியில்லாம போகுது, யாராவது ஏதாவது சொல்லிடுறாங்க, ஃபீலிங்ஸ்ல வருது, அதுக்கப்புறம் பொருளாதார பிரச்சனைகள், உறவினர்களால பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம் இல்லை கலியுகத்துல? எல்லா நாலாபுறமும் ப்ராப்ளம் ஒரே நேரத்துல வந்துட்டு இருக்கு. ये सब समझने की बातें है ना. இது எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். பாப் தோ ஜரூர் ரைட் ஹி சுனாயேங்கேனா. பாபா வந்து எல்லாமே கரெக்டா தானே சொல்லுவாரு. அபி தும் ரைட் எஸ் பந்தே ஹோ, இப்ப நீங்க நேர்மையானவர்களாக ஆகின்றீர்கள். ரைட் எஸ் उनको कहा जाता है जो बाप से बहुत ताकत लेते हैं. இப்ப ரைட்டியஸ் நேர்மையானவர்கள்னு யார சொல்ல முடியும் அப்படின்னா, யாரு பாபாட்ட இருந்து அதிகப்படியான சக்தியை அடைந்தார்களோ அவர்கள். தும் விஸ்வக்கே மாலிக் பன்தே ஹோனா. இப்ப பாபா சொல்றாரு, நீங்க உலகத்திற்கே எஜமானனா ஆக போறீங்க தானே. கித்னி தாக்கத் ரஹத்தி ஹை. உலக எஜமானன் லக்ஷ்மி நாராயணுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் தெரியுமா? ஹங்காமே ஆதிக்கு கோயி பாத் நஹி. இதுல வந்து குழப்பம் அடையிற விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. தாக்கத்து கம் ஹை தோ கித்னே ஹங்காமே ஹோ ஜாத்தே ஹை. இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு தான் வந்து நிறைய குழப்பம் இருக்கு. ஏன்னா ஆத்மால சக்தி இல்லை. அங்க சத்தியுகத்துல ஏகப்பட்ட சக்தி இருக்கும். ஃபுல் சார்ஜ் பேட்டரி இல்லை. தேவதைகள் எப்படி இருப்பாங்க? அப்படியே சாந்தமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. குழப்பம்னா என்னன்னே தெரியாது.
तुम बच्चों को ताकत मिलती है आधा कल्प के लिए. இப்போ வந்து சிவ பாபா உங்களுக்கு சக்தி கொடுக்கறாரு. அந்த சக்தி அடுத்த அரை கல்பத்திற்கு உதவிகரமாக இருக்கும். फिर भी नंबरवार पुरुषार्थ अनुसार है. பாபா கொடுக்கறாரு, அது வாங்கணும்ல. வாங்குறது கூட நம்பர்வார் முயற்சி அனுசாரம் தான் வாங்குறோம். ஏக் ஜெய்சே தாக்கத் நெய் பா சக்தே. எல்லாரும் ஒரே மாதிரி சக்தி அடைய முடியுமா? எல்லாரும் ஒரே மாதிரியா பேட்டரிய சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. நான் ஏக் ஜெய்சா பது பா சக்தே ஹை. அதே போல ஒரே மாதிரி பதவியையும் அடைய முடியாது. எபி பலே சே நோந்த ஹை. இதெல்லாம் கூட ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. டிராமா மே அனாதி நூந்த ஹை. டிராத்தும் அனாதியானது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு உள்ளது. कोई पिछाड़ी में आते हैं. एक दो जन्म लिया और शरीर छोड़ा. சிலர் வந்து பின்னாடி வராங்க, ஒரு பர்த் 2 பர்த் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க பர்த்தே அவ்வளவுதான், 2 பர்த் சரீரத்தை விட்டுறாங்க. जैसे दिवाली पर मच्छर होते हैं, रात को जन्म लेते हैं, सुबह की मर जाती है. இந்த மேய்ப்பூச்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன பண்ணும்னா பிறக்கிறதே அதுக்கு ஒரே நாள் தான் வாழ்வு. ஈசல்னு சொல்லுவாங்களே, நைட்டில் வந்து ஜென்மம் எடுக்கும், காலையில் பார்த்தா செத்து போய் கிடக்காங்க. அங்கே இன்னைக்கு பிறக்கும், நாளைக்கு விடிகாலில் பார்த்தா செத்து போய் கிடக்கும். அதுதான் லைஃப் அதுக்கு. அப்போ ஒரு நாள் கூட சொல்ல முடியாது, ஆஃப் டே தான். இன்னைக்கு நைட்டு ஜென்மம் எடுத்து காலையில் செத்து போயிடுது. ஏதோ அன்கினத் ஹோத்தேங்க. அந்த மாதிரி ஆத்மாக்கள் வந்து இன்னும் வரக்கூடியவங்க இருப்பாங்க. ஒரே நாள் வாழ்வு, ஒரு நாள் வாழ்வு அவங்களுக்கெல்லாம். மனுஷ்ய கி தோ ஃபிர் பி கின்தி ஹோத்தி ஹை. அந்த மாதிரி லாஸ்ட் சொல்ல ஒரு நாள் வாழ மாட்டாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க. கொஞ்சம் வருஷமாவது இருக்கணும்ல. ஒரு நாள்னா குழந்தையிலே இறந்துடக்கூடாதுல்ல, யூத் ஆவாங்க. ஒரு பிறவின்னா அந்த குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவத்துல கொஞ்ச நாச்சும் டச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சோல் வந்து மேலே கிளம்பும். ஒரே ஒரு பர்த்தா இருந்தா கூட இந்த சத்தோ ரஜோ தமோ கிராஸ் பண்ணணும்ல. पहले पहले जो आत्माएं आती हैं उनकी आयु कितनी बड़ी होती है. முதல்ல ஆத்மாக்கள் வந்தாங்கல்ல சத்தியுகத்துல, அவங்க வந்து 150 வருஷம் உயிர் வாழ்ந்தாங்க. தும் பச்சோं को खुशी होनी चाहिए. நாம ஃபர்ஸ்ட் வரப்போறோம்ல கிருஷ்ணரோட, அதெல்லாம் நினைச்சா அவங்களுக்கு என்ன இருக்கணும், குஷி அதிகமா இருக்கணும். हम हम बहुत बड़ी आयु वाले बनेंगे. பாபா சொல்றாரு, நாம வந்து இன்னும் நீண்ட ஆயுள், 150 வருஷம் சத்தியுகத்துல, அந்த மாதிரி நீண்ட ஆயுள் உடையவர்களாக ஆக போகின்றோம். தும் ஃபுல் பார்ட் பஜாத்தே ஹோ. உங்களுக்கு கிருஷ்ணரோட பர்த் ஸ்டார்டிங்ல வருவீங்க, கடைசி வரைக்கும் அந்த உலக வினாஷ் வரைக்கும் உங்களுக்கு சேவா இருக்கும். முக்தி ஜீவன் முக்தி கொடுக்குற சேவா ஃபுல்லா ஆல்ரவுண்ட் பார்ட் பிளே பண்ண போறீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. பாப்பு तुमको ही समझाते हैं, तुम कैसे फुल पार्ट बजाते हो. இதெல்லாம் பாபா உங்களுக்கு தான் சொல்றாரு. இப்ப நீங்க தான் ஃபுல் பார்ட் பிளே பண்ண போறீங்க. पढ़ाई अनुसार ऊपर से आते हो पार्ट बजाने. இப்ப நம்ம இந்த சங்கமயத்துல நம்ம படிச்ச படிப்போட லட்சணம் தெரிய போகுது. மேலேருந்து வருவோம் பார்ட் பிளே பண்றதுக்காக. துமாரி ஏ படாய் ஹை ஹி நெய் துனியா கேலியே. உங்களுடைய இந்த படிப்பு புதிய உலகத்திற்கானது ஆகும். இங்க படிக்கிறதுக்கு அடுத்த யுகத்துல நல்லா இருப்பீங்க. ஒரு யுகம் இல்ல, 2 யுகம். அடுத்த 2 யுகத்துல கோவில் இருக்கு, பூஜ்யக்குரிய தேவதை 2 யுகம். அதுக்கப்புறம் ஜட மூர்த்தி கொடுக்க போறாரு. எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஒரு சங்கமயத்தோட படிப்பு தான் காரணம். ஏ படாயி அவினாஷி ஹோ ஜாத்தி ஹை. இந்த படிப்பு அழிவற்றதாக ஆகிவிடும். ஆதா கல்ப தும் பிராலப்து பாத்தே ஹோ. அரை கல்பமா நீங்கள் பிராப்தியை அனுபவம் செய்வீர்கள்.
उस विनाशी पढ़ाई से सुख भी अल्पकाल लिए मिलता है. அந்த அழியக்கூடிய படிப்பு இருக்கே அதனால கிடைக்கக்கூடிய சுகம் கூட அல்ப காலமானது ஆகும். अभी कोई बैरिस्टर बनता है फिर कल्प बाद बैरिस्टर बनेगा. இப்ப இந்த பர்த்ல ஒருத்தர் பேரிஸ்டர் வக்கீலா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்வொகேட். நெக்ஸ்ட் கல்பால அந்த சோல் அட்வொகேட்டா தான் இருக்கும், அதனோட ரோல் அப்படிதான் இருக்கும். இந்த கல்பத்துல என்ன ரோல் ப்ளே பண்ணமோ நெக்ஸ்ட் கல்பால அதே டைம்ல அதே சோல் அதே ரோலை நடிக்கும். ये भी तुम जानते हो, இந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும். जो भी सबका पार्ट है वहाँ पार्ट कल्प कल्प बजता रहेगा. யார் யாருக்கு என்னென்ன பார்ட் இருக்கோ அவங்க அவங்க அந்தந்த பார்ட்டை கல்ப கல்பமா நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. देवता हो या क्षुद्र हो हर एक का पार्ट वही बजता है. தேவதையா வர ஆத்மாவா இருந்தாலும் சரி, சூத்ரனா வர ஆத்மா, அதாவது லாஸ்ட் பர்த்ல வர ஆத்மாவா இருந்தாலும் சரி, முதல் பர்த்ல வர ஆத்மா இருந்தாலும் சரி, அது கல்பத்துக்கு முன்னாடி எப்படி பார்ட் ப்ளே பண்ணுச்சோ அதே மாதிரி தான் இந்த கல்பத்திலையும் ப்ளே பண்ணும், அடுத்த கல்பத்திலையும் அப்படிதான் ப்ளே பண்ணும். ஜோ கல்ப கல்ப பஜ்தா ஹை, கல்ப கல்பமா அதுதான் அது ரோல். உண்மை கோயி ஃபரக் நை ஹோ சக்தா, இதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. हर एक अपना पार्ट बजाते रहते हैं. ஒவ்வொரு சோலும் அவங்கவுங்களுக்கு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை அது ப்ளே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஏ சாரா பனா பனாயா கேளு ஹே, இந்த நாடகத்துல இந்த விஷயம்லாம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு உள்ளது. பூச்சித்தே ஹே புருஷார்த்து படா யா பிராலப்து படா. பாபாட்டியே சில பேர் கேள்வி கேட்குறாங்களாம், முயற்சி பெருசா, அந்த முயற்சினால அனுபவிக்கிறமே பலன் தேவதா சொரூபம் அது பெருசா, இல்ல இந்த முயற்சி பண்ணக்கூடிய பிராமண சொரூபம் பெருசா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? अब पुरुषार्थ बिगर तो प्रारब्ध मिलती नहीं. நீங்க முயற்சி பண்ணாம கேர்லெஸ்ஸா இருந்துட்டு திரேதா யுகத்துக்கு வந்தீங்கன்னா தேவதை பெருசா பிராமணன் பெருசான்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால முயற்சி தான் பெருசு. நல்லா முயற்சி பண்ணுங்க, சத்தியுகத்துக்கு வாங்க. पुरुषार्थ से प्रारब्ध मिलती है ட்ராமா அனுசார். நாம செய்யற முயற்சியின் அனுசாரம் தான் பிராப்தி கிடைக்கும், ட்ராமா அனுசாரம். तो सारा बोझ ड्रामा पर आ जाता है. அதனால எல்லா சுமையும் டிராமா மேல போய் விடுகின்றது. டிராமான்ற கேடயத்தை யூஸ் பண்ண சொல்றாரு. புருஷார்த்த கோயி கருத்தா ஹை கோயி நெய் கருத்தே ஹை. இப்ப சில பேர் நல்லா முயற்சி பண்றாங்க, சில பேர் முயற்சியே பண்றது கிடையாது. आते भी हैं फिर भी पुरुषार्थ नहीं करते तो प्रारब्ध नहीं मिलती. பாபா சொல்றாரு பிகே ஆகுறாங்க, ஆனா முயற்சி சரியா பண்ணலன்னா பிராப்தம் எப்படி கிடைக்கும்? सारी दुनिया में जो भी एक्ट चलती है सारा बना बनाया ड्रामा है. இந்த உலகத்துல என்னெல்லாம் ஆக்ட் நடந்துட்டே இருக்கோ இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட டிராமா. போன கல்பத்தில் நடந்ததாங்க இப்ப நடக்குது. இது ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆனது, இப்ப நடந்துட்டு இருக்கு, அடுத்த கல்பாவும் தொடரப்போகின்றது. ஆத்மாமே பலே சேஹி பார்ட் நுந்தா ஹுவாக. இப்ப நான் எப்படி நடிக்கணும், நெக்ஸ்ட் என்ன நடிக்கணும், விநாச காலத்துல எப்படி நடந்துக்கணும், எல்லா விஷயமும் ஆத்மால ஏற்கனவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆதிசே அந்த தக்கு முதல்ல சத்தியுகத்துல இருந்து கலியுகம் எண்டு வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார் பாபா. எல்லா ஆத்மாலையும் அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்களுக்கு ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. ஜெய்சே துமாரே ஆத்மா மே 84 பார்ட் ஹை, हीरा भी बनती है तो कौड़ी जैसा भी बनती है. உங்க ஆத்மால 84 வேஷம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வேஷத்துல வைரமா நடிச்ச நீங்க தான் லாஸ்ட் வேஷத்துல சோழியா நடிச்சிங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வேஷத்துல உலகமே மதிச்ச தேவதையா இருந்த நீங்க
கடைசி வேஷத்துல எல்லாரும் உங்களை அவமரியாதை பண்ணாங்கல்ல. ரெண்டுமே உங்களுக்கு இருக்கு ரோலு. உங்களுக்கு வந்து அதாவது பீக்கு சுகத்தை பார்த்தீங்க, பீக்கு துக்கத்தையும் பார்க்குறீங்க. இப்படிதான் நம்ம ரோல். 84 வேஷம் போட்டவங்களோட ரோல் இப்படிதான் இருக்கு. ये सब बातें तुम अभी सुनते हो. இப்படிலாம் இருக்குன்னு நம்மளுக்கு இப்பதான் தெரியும். ஸ்ரீ பாபா உட்கார வச்சு பாடம் எடுக்கிறாரு. स्कूल में अगर कोई नापास हो पड़ता है तो कहेंगे ये बुद्धिहीन है. ஸ்கூல்ல சில பேர் வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ டீச்சர் சொல்லுவாங்க, இவங்களுக்கு புத்தியே இல்லை, அவங்க கொஞ்சம் நல்லா படிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. தாரணா நெய் ஹோத்தி இஸ்கோ கஹா ஜாத்தா ஹை வெரைட்டி ஜாடு வெரைட்டி ஃபீச்சர்ஸ். அதே மாதிரி தான் இங்கே கூட. இங்கே வந்து தாரணை செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம டீச்சர் ஒன்றும் சொல்ல மாட்டார். தாரணை செய்யலைன்னா அதுக்கேற்ற மாதிரி பதவி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். வெரைட்டி ட்ராமாவில் வெரைட்டி மரம் இருக்குது, வெரைட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, வெரைட்டியான பதவியும் இருக்குது. நீங்கள் கவலையப்படாதீங்க, முடிஞ்சால் தாரணை பண்ணுங்க, முடியலனாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக இருங்க இருக்கிற வரைக்கும் அப்படின்றார். ये வெரைட்டி झाड़ का நாலேஜ் பாப் ஹி சம்ஜாத்தே ஹை. இந்த மரம் வந்து வெரைட்டியான மரம். பார்த்தீங்களா, வேற்றுமை வேற்றுமைனா ஏகப்பட்ட வேற்றுமை. இப்போ வெரைட்டியாக இருக்குது. அந்த வெரைட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு கடவுள், அதனால அவர் ரசிக்கிறாரு. இங்கே சாப்பாடு கூட டெய்லி தயிர் சாதம் கொடுத்தா போர் அடிக்காது. வெரைட்டி வேணும்னு கேட்குறீங்கல்ல, அப்படிதான் மனுஷங்க கூட வெரைட்டியாக நடந்துப்பாங்க. அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, நான் நினைக்கிற மாதிரி தான் எல்லாரும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. அவங்கவுங்க அப்படிதான் நடந்துப்பாங்க. நாம அந்த வெரைட்டியை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கணும். நான் நினைக்கிற மாதிரி அவங்க நடக்கணும், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் நான் சொல்கிற பேச்சு தான் கேட்கணும், கேட்க மாட்டாங்க. ஏன்னா களி முத்தி போச்சுல. அதனால் வெரைட்டியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுங்க. மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க என்ன ப்ளே பண்ணுறாங்களோ ப்ளே பண்ணுங்க, இன்னும் நல்லா ப்ளே பண்ணுங்க, பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும் கொடுங்க, அவ்வளோதான். நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நடக்க போகிறது கிடையாது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துருச்சுன்னா டென்ஷன் ஆக மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். எதிர்பார்ப்பே இருக்காது. எக்ஸ்பெக்டேஷனால தான் எல்லா ப்ராப்ளமும் நடக்குது. எதிர்பார்ப்பே இருக்காது, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்போம். அப்போ மனசில் குஷி இருக்கும், திருப்தி இருக்கும். கல்ப விருக்ஷ பர் பி சம்ஜாத்தே ஹை. இப்போ சிவபாபா கல்ப விருட்சத்தை பற்றியும் புரிய வச்சிட்டாரு. படுகே ஜாடுகா மிசால் பி இஸ் பர் ஹை. ஆலமரத்தோட எக்ஸாம்பிள் வச்சு ஞானத்தை சொல்லியிருக்காரு. உன்கி ஷக்காயே பகுத்து ஃபைல்தி ஹை. ஆலமரத்தோட இருந்து நிறைய விழுதுகள் அப்படியே பரவி 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 மரமே பெருசா பெருசா போயிட்டே இருக்கும். ஆனால் மெயின் தண்டே வந்து இருக்காது, நம்ம நம்ம கல்ப விருட்சம் மாதிரி. बच्चे समझते हैं हमारी आत्मा अविनाशी है, शरीर तो विनाश हो जाएगा. இப்போ குழந்தைங்களுக்கு தெரியுது ஆத்மா அவினாஷி, சரீரம் இன்னைக்கு இருந்தாலும் என்னைக்கா ஒரு நாள் வினாசம் ஆகி தான் தீரும். ஆத்மா ஹி தாரண் கர்த்தி ஹை. இந்த சரீரத்தை தாரணை செய்தது ஆத்மாதான். आत्मा 84 जन्म लेती है, शरीर तो बदलते जाते हैं. ஆத்மா தான் 84 வேஷம் போட்டு நடிக்குது. சரீரம் வேஷம் மாறிட்டே இருக்கு, ஆத்மா மாறாம வருது, கர்மத்தின் அனுசாரம் பர்த் எடுக்குது. ஆத்மா वही है, ஆத்மா ही भिन्न भिन्न शरीर लेकर पार्ट बजाती है. அதே ஆத்மா தான், பரந்தாமத்திலேருந்து வந்த அதே ஆத்மா தான் இங்க வந்து ஆளுக்கு ஒரு வேஷம் எடுத்து நடிக்குது. तुम बच्चों को भी ये नई बात है ना. இது புது விஷயமா இருக்குல்ல. எல்லாரும் ஒரு பர்த்தை தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் செத்துட்டா ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. வேஷம் போட்டு போட்டு நடிக்குது. 84 வேஷம் ஆத்மா. ஒரே ஆத்மா 84 கிராஸ் பண்ணது மேக்சிமம், மினிமம் ஒரு பர்த்து. तुम बच्चों को भी अभी ये समझ मिली है. நம்மளுக்கே இப்போதானே எல்லாமே புரியுது.
கல்ப பहले भी ऐसे ही समझा था. போன கல்பத்துல இப்படிதான் நிக்க வச்சு புரிய வச்சார் போல இருக்கு. பாப் ஆத்தே பி ஹே பாரத் மே, இறைவனின் வருகை பாரத நாட்டுல. தும் சப்கோ பைகாம் தேத்தே ரஹதே ஹோ, நீங்க எல்லாருக்கும் இறைவன் பூமியில் அவதரித்து விட்டார் இந்த மெசேஜை கொடுத்துக்கிட்டே இருங்க. கோயி பி ஐசா நஹி ரஹேகா ஜிஸ்கோ பைதாம் நா மிலே, யாரும் எனக்கு கடவுள் வந்தது தெரியாது, ஐயோ நீங்க ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் மெசேஜை கொடுங்க. பைகாம சுன்னா சபி கா ஹக்கு ஹை, இறைவன் பூமியில் அவதரித்து விட்டார் இந்த மெசேஜை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கின்றது. फिर बाप से बरसा भी लेंगे, அதுக்கப்புறம் அப்பாயிட்ட இருந்து ஆஸ்தியும் எடுப்பாங்க. कुछ तो सुनेंगे ना, फिर भी बाप के बच्चे हैं ना, கொஞ்ச நாச்சும் கேட்கணும்ல, கொஞ்ச நாச்சும் ஞானத்தை சொல்லுங்க, ஏன்னா என் குழந்தை தானே அப்படின்றாரு. என்னை பத்தி ஒரு வார்த்தையாவது சொல்லுங்க. பாப்பு சம்ஜாத்தே ஹே மே தும் ஆத்மாவும் கா பாப்பு ஹோ, அட்லீஸ்ட் நீ யாரும் இல்லைன்னு கவலைப்படாத, உனக்கு அப்பா அம்மாவா கடவுள் இருக்கிறாரு, அவருதான் அவரோட சொந்த குழந்தை, நீ அதையாவது சொன்னீங்களா? சொன்னீங்களா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. मेरे द्वारा इस रचना के आदि मध्य अंत को जानने से तुम ये पद पाते हो, என் மூலமாக இந்த சிருஷ்டியினுடைய முதலிடை கடை நாலேஜ் தெரிந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் இந்த பதவியை அடைவீர்கள். பாக்கி சப் முக்தி மே சலே ஜாத்தே ஹே, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறவங்கள வைண்டப் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடும். முக்தி எல்லாருக்கும். பாப் தோ சப்கி சத்கதி கர்த்தே ஹே, ஸ்ரீ பாபா எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கறாரு. காத்தே ஹே அஹோ பிரபு தேரி லீலா, அப்புறம் பாருங்க லாஸ்ட்ல பாட போறாங்க பாருங்க, அஹோ பிரபு உன்னுடைய லீலை அளவிட முடியாதது. கியா லீலா ஹே, கைசி லீலா ஹே, என்ன லீலை பண்றாரு, எப்படிப்பட்ட லீலை பண்றாரு. ஏ புராணி துனியா கோ பதல்னே கி லீலா ஹே, பழைய உலகத்தை மாத்துறது சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல உலகத்தை மாத்துறது. மாலும் ஹோனா சாஹியேனா, உலகத்துக்கு தெரியணும்ல கடவுள் வந்திருக்கிறாரு, உலகத்தை மாத்த போறாரு. மனுஷ ஹீ ஜானீங்கன்னா மனுஷங்களுக்கு தானங்க புரிய வைக்கணும், மனுஷங்க தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பாப்பு தும் பச்சோं को ही आकर सब बातें समझाते हैं, பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் எல்லா சீக்கிரட்டையும் புரிய வைக்கிறாரு. இப்போ உங்க வேலை மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது. பாபா நாலேஜ் ஃபுல்லு ஹே, ஸ்ரீ பாபா ஞானத்துல ஃபுல்லா இருக்கிறாரு. தும்கோ भी நாலேஜ் ஃபுல் बनाते हैं, நம்மளையும் நாலேஜ் ஃபுல்லா ஆக்குறாரு. நம்பர் வார் தும் பன்தே ஹோ, வரிசை கிரமமா நீங்களும் ஆகுறீங்க. ஸ்காலர்ஷிப் லேனே வாலே நாலேஜ் ஃபுல் कहलाएंगेனா, ஸ்காலர்ஷிப் எடுக்கிறவங்களா நாலேஜ் ஃபுல் தானே. अच्छा, मीठे मीठे सिकीलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते, हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. फर्स्ट पॉइंट, सदा इसी स्मृति में रहना है कि हम आत्मा मेल है. எப்பொழுதும் இந்த நினைவில் இருக்க வேண்டும், அதாவது நான் ஆத்மா மேல் ஆத்மா. हमें बाप से पूरा वर्षा लेना है, நான் சிவ தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைய வேண்டும். मनुष्य से देवता बनने की पढ़ाई पढ़नी और पढ़ानी है. மனித அதாவது மனித நிலையிலிருந்து தேவ நிலைக்கு ஆகக்கூடிய இந்த படிப்பை நானும் படிக்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். படிப்போம், கற்போம், கற்பிப்போம். सेकंड पॉइंट, सारी दुनिया में जो भी एक्ट चलती है ये सब बना बनाया ड्रामा है. இந்த முழு உலகத்துல என்னவெல்லாம் நடிப்பு நடந்து கொண்டு இருக்கின்றதோ இவை அனைத்தும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம் ஆகும். इसमें पुरुषार्थ और प्रारब्ध दोनों की नोंद है.
இந்த நாடகத்துல முயற்சியும் இருக்கின்றது, பிராப்தமும் இருக்கின்றது. இது இரண்டும் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. புருஷார்த்துக்கே பினா பிராலப்து நஹி மில் சக்தி. முயற்சி செய்யாமல் பிராப்தம் கிடைக்காது. இஸ் பாத்துக்கோ அச்சி தரஃப் சமஜ்னா ஹை. இந்த விஷயத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல முயற்சி பண்ணா நல்ல பெரிய பதவி கிடைக்கும். இதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். வரதானம். कोई भी सेवा सच्चे मन से व लगन से करने वाले सच्चे रूहानी சேவாதாரி பவ. எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரி, உண்மையான மனதின் மூலமாக உண்மையான ஈடுபாட்டோடு சுய விருப்பத்தோடு சந்தோஷமா சேவை பண்ணீங்கன்னா அவங்கள தான் உண்மையான ஆன்மீக சேவாதாரின்னு சொல்ல முடியும். உண்மையான ஆன்மீக சேவாதாரி பவ. சேவா கோய் பி ஹோ. சேவானா எல்லாமே சேவா தானே. பாபாவுடைய வீட்டில் கொடுக்கறது எல்லாமே சேவா தான். அதனால எந்த மாதிரியான சேவையா இருந்தாலும் சரி, लेकिन वह सच्चे मन से लगन से की जाए. அதை உண்மையான மனசோட முழுமையான ஈடுபாட்டோட செய்யணும். எந்த சேவை கிடைச்சாலும் உஸ்கி தோ உஸ்கி 100 மார்க்ஸ் மில்தி ஹை. அப்பொழுதுதான் அந்த சேவைக்கு 100 மார்க் கொடுப்பேன். அப்பதான் கொடுப்பாரு. சேவாமே சிடுச்சிடாப்பன் நாகோ. சேவா பண்ணும்போது சிடுசிடுன்னு எரிஞ்சு விழுறது மார்க் கிடைக்குமா? சேவா காம உத்தாரனே கேலியே நா கீ ஜாயே. நானும் ஒரு சேவை பண்ணிட்டேன்பா. அப்படியே இந்த பெருக்கி தொடக்க சொன்னா சில பேர் அப்படியே கடகடன்னு பெருக்குவாங்க. இந்த சைடு தள்ளுவாங்க பாதி குப்பை, அந்த சைடு பாதி குப்பை, நடுவில் இப்படி இப்படின்னுவாங்க. தொடக்க சொன்னா தண்ணி சும்மா அப்படியே தெளிச்சு விட்டு அப்படியே போயிடுவாங்க. வேலை ஆகணும்னு சேவா பண்றீங்களா? இதெல்லாம் கூட கடவுள் பார்க்குறாரு. பார்த்தீங்களா எப்படி சேவா பண்றாங்கன்னு கூட பார்க்குறாரு. நானும் சேவா பண்ணேன்னு சேவா பண்ணக்கூடாது. सेवा काम उतारने के लिए ना की जाए. आपकी सेवा है ही बिगड़ी को बनाना. நானும் கோர்ஸ் எடுத்தேன்னு எடுக்கிறது. அது எந்த சேவையா இருந்தாலும், இப்ப கர்மனா சேவையும் அரைகுறையா செஞ்சா வாச்சா சேவையும் அரைகுறையா தான் செய்வாங்க. மனசா சேவை சுத்தமா செய்யவே முடியாது. ஏன்னா மனசால சேவா பண்ணாதான் அது கர்மனா சேவையா இருந்தாலும் சரி, வாச்சா சேவையா இருந்தாலும் சரி, அதனுடைய பலன் கிடைக்கும். ஆப்கி சேவா ஹை ஹி பிகடி கோ பனானா. உங்களுக்கு கெட்டதை நல்லதா திருத்தணும், அதானே சேவா. அதானே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. சப்கோ சுக்கு தேனா. அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும். ஆத்மாவுக்கோ யோகிய ஒரு யோகி பனானா. ஆத்மாக்களை தகுதியுடைய ஆத்மாக்களாகவும் யோகியாகவும் ஆக்க வேண்டும். அப்பகாரியோம் பர் உபகார் கருணா. உங்களுக்கு தீமை செய்யறவங்களுக்கெல்லாம் நன்மை செய்யணும். சமைப்பர் ஹர் ஏக்கோ சாத் வா சகயோக தேனா. தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க, துணையா இருங்க. ஐசி சேவா கர்னே வாலே ஹி சச்சே ருஹானி சேவாதாரி ஹை. அப்படிப்பட்ட சேவை யார் செய்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான ஆன்மீக சேவாதாரி ஆவார்கள். ஸ்லோகன் சொல்றாரு. பவித்ரதா ஹி பிராமண ஜீவனுக்கு நவீனதா ஹை. தூய்மையான வாழ்க்கை தான் பிராமண வாழ்க்கைக்கு உடைய புதுமை. தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் புதுமையாகும். ஏஹி ஞானுக்கா ஃபவுண்டேஷன் ஹை. இந்த தூய்மைதான் ஞானத்தின் அஸ்திவாரம் ஆகும். எவ்வளோ தூய்மையா இருக்கிறோமோ அவ்வளோ பிராமண வாழ்க்கையில புதுமைகள் நம்மள மூலமா கடவுளை செய்வாரு. அடுத்து இந்த தூய்மையா இருப்பது தான் ஞானத்திற்கே ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்றாரு. अच्छा, இன்றைய अव्यक्त इशारा. इस फाइनल पढ़ाई में हर एक बच्चे को 3 सर्टिफिकेट लेना है. இதுதான் ஃபைனல் படிப்பு. இந்த ஃபைனல் படிப்புல
கடைசி படிப்பு இதுதாங்க. ஒவ்வொரு குழந்தையும் 3 சர்டிஃபிகேட் வாங்கணும் இந்த படிப்போட எண்டுல. ஏக்கு ஸ்வயம், ஸ்வயம் சே சந்துஷ்ட. முதல் சர்டிஃபிகேட்டு, என்னைய பார்த்து நானே திருப்தியா இருக்கிறேன். என்னோட புருஷார்த்தத்தை பார்த்து மனசாட்சி சொல்லுது, நல்ல முயற்சி பண்ற அப்படின்ட்டு நானே திருப்தி அடையிறேன் என்னைய பார்த்து. दूसरा है बाप दादा द्वारा सर्टिफिकेट. அடுத்து நாம செய்யற ஞான யோகம் தாரணை சேவையை பார்த்து கடவுளே சர்டிஃபிகேட் கொடுத்துடணும். இது 2வது. और तीसरा है परिवार के संबंध संपर्क में आने वाले द्वारा सर्टिफिकेट. அடுத்து வந்து 3வது சர்டிஃபிகேட் வந்து பரிவாரத்துல சம்பந்தம் தொடர்புல வராங்கல்ல, அவங்க கூட உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். परिवार में जितना ब्राह्मण संतुष्ट है उतना ही भक्त भी आपकी पूजा संतुष्टता से करेंगे, काम चलाओ नहीं दिल से करेंगे. பரிவாரத்துல நீங்க வந்து எல்லா பிராமணனையும் திருப்தி படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க பூஜை உங்களுக்கு பிராமணன் தான் பண்ண போறாங்க சத்தியுகத்துல. இது சரி. துவாபரயுகம் கலியுகத்துல உங்க கோவில்ல யாரு பூஜை பண்றது? லௌகிக பிராமன். நீங்க திருப்திப்படுத்த வேண்டியது இந்த பரிவார பிராமன். பிகே பரிவாரம் இருக்க, பிராமண பரிவாரம், இதை மட்டும் நீங்க திருப்திப்படுத்திட்டீங்கன்னா திருப்தியா பூஜை பண்ணுவாங்க லௌகிக பிராமன். துவாபரிக கலியுகத்துல உங்க சிலைக்கு உள்ளபூர்வமா செய்வாங்க. நீங்க இந்த பிராமன் இருக்காங்களே அலௌகிக பிராமன் பரிவாரம், ஈஸ்வரிய பரிவாரத்தை சார்ந்த பிராமணர்களை சரியா திருப்திப்படுத்தலைன்னா அங்க வருவாங்க, ஏதோ வேலை நடக்கிறதுக்காக பூஜை பண்ணுவாங்க. அப்படியே தண்ணி ஊற்றுவாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றுவாங்க, ஒரு நகை போடுவாங்க, வேலை முடிஞ்சிச்சு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அப்படியே பாவனையாக பக்தி பரவசத்தோட அலங்காரம்லாம் பண்ண மாட்டாங்க உங்கள் சிலைக்கு. அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பிராமண பரிவாரத்தை திருப்திப்படுத்தி இருக்கணும். அதனால 3 சர்டிஃபிகேட்டு. 1 நம்ம மனசாட்சி நம்ம புருஷார்த்தத்தை பார்த்து திருப்தின்ற சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நம்மளுடைய 4 சப்ஜெக்டை பார்த்து கடவுளே திருப்தி அடைஞ்சிடணும். 2 பேர் பாப் தாதா பிரம்மா பாபாவும் கொடுக்கணும், ஷிவ பாபாவும் கொடுக்கணும். 3வது நம்ம பிகே பரிவாரம் இருக்கே, இது கொடுக்கணும். இது இங்கே கொடுக்கல அப்படின்னா அதனுடைய விளைவு அங்கே காட்டுவாங்க லௌகிக பிராமணர்கள். பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் பேசுவாங்க, அந்த கடவுளை நினைக்கூட மாட்டாங்க, இஷ்ட தேவியை. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலை முடிக்கணுன்றதுக்காக அவசரமாக பூஜை பண்ணிட்டு அவசரமாக ஓடுவாங்க. இதெல்லாம் நடக்கும் உங்கள் சிலைக்கு. உங்கள் சிலைக்கு விதிபூர்வமாக பாவனையாக பூஜை பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா நிறைய பிகேஸை என்ன பண்ணணும்? திருப்திப்படுத்தணும். அப்போ தான் அங்கே வர உங்களுக்கு பூஜாரியாக வர பிராமன் வந்து திருப்தியாக உங்களுக்கு சேவை பண்ணுவார். சிலைக்கு கூட சேவை தேவைப்படுது பார்த்தீங்களா? நல்லது. ஓம் சாந்தி. இப்போ 22ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு வந்து குச்சலாம்பாள் கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுங்க. அங்கே வந்து ஆத்தம் பிரகாஷ் பாயோட கிளாஸ் இருக்கும். 5லேருந்து 5:30 யோகா இருக்கும். அதுக்கப்புறம் கிளாஸ் இருக்கும். அதனால அவர் மதுபன் நிவாசி, மதுபன்லேருந்து வராரு, பாண்டவன்லேருந்து யூத் ப்ரோக்ராம்காக. அவருடைய கிளாஸை எல்லாரும் அவசியம் கேளுங்க. யூத்துக்காக யாரெல்லாம் வந்து பேர் கொடுத்துருக்கீங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அவங்க வந்து இந்த எக்கி அமௌண்ட்டு மட்டும் டைரெக்டாகவே சுங்குவாட்சத்தில் போய் கொடுத்துக்கலாம். 40 வயசு கீழே இருக்கக்கூடிய கன்னியாஸ் குமார்ஸ் போகலாம். டிகிரி பண்ணியிருக்கணும், அவங்களாம் அட்டென்ட் பண்ணலாம். நல்லது. ஓம் சாந்தி. இது வந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் இருக்கும் இந்த ப்ரோக்ராமு. ஞாயிற்றுக்கிழமை மதியத்தோடு முடிஞ்சிடும். சாயந்தரம் குச்சலாம்பாள் கல்யாண மண்டபத்தில் ஈவினிங் கிளாஸ் வந்து இருக்குது, ஆத்தம் பிரகாஷ் பாயோட இது. ஓம் சாந்தி. இனிமையான பாபாவே, கீதை
கீதை சொல்ல வந்தாயே இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே கண்கள் பார்த்ததோ தேகம் நீ வந்து சொன்னதோ ஞானம் கண்கள் பார்த்ததோ தேகம் நீ வந்து சொன்னதோ ஞானம் தேகத்திலே ஒன்றும் இல்லை ஆத்மாவிற்கு என்றும் அழிவும் இல்லை தேகத்திலே இங்கு ஒன்றும் இல்லை ஆத்மாவிற்கு என்றும் அழிவும் இல்லை போல என்னையும் மாற்றிட எண்ணி தந்தாயே எனக்காக ஞானத்தை அள்ளி இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே இனிமையான பாபாவே உன்னை தேடி வந்தேனே யோகம் செய்ய நல்ல வேளை அது அமிர்தம் போன்ற அதே காலை யோகம் செய்ய நல்ல வேளை அது அமிர்தம் போன்ற அதே காலை யோகத்தினால் பாவம் போகும் ஞானத்தினால் மனம் தூய்மையாகும் யோகத்தினால் நம் பாவம் போகும் ஞானத்தினால் மனம் தூய்மையாகும் தண்ணீரில் ஒட்டாத தாமரை போல பயிற்சிகள் தந்தாயே நான் இங்கு வாழ இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே இனிமையான பாபாவே என்னை தேடி வந்தாயே